friends, welcome to my Shali's Asaiva Virundhu. இன்னைக்கு நம்ம அசைவ விருந்துல ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவும் சிம்பிளா இருக்கும், டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்னொரு சேனல்ல நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆட்டுக்கால் பிரியாணி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா அந்த சேனலையும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதோடைய வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம க்யூப் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பாதமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைக்க தான் போகிறோம். அது கூடவே ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் தக்காளியோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறின பிறகு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அதே குக்கர்லேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மிக்சியை கழுவி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பச்சை வாசனை போன பிறகு நான் ஒரு 1/4 கிலோ மட்டனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடவே கறி நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா ஒரு கிரேவி டைப்ன்றதால 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் எக்ஸ்ட்ரா விசில் வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல. 2 விசில்லேயே உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். எப்பவுமே மட்டன் செய்யும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க 20 விசில் போடுறேன், 15 விசில் போடுறேன்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. 2 விசில் போட்டிங்கனாலே போதும். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அருமையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சாப்பாட்லேயும் இதை போட்டு சாப்பிட்லாம், ரொம்பவும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இந்த சேனலுக்கும் நீங்கள் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.